அவ்வளவு பெரிய கவிஞரை கடத்திட்டு போனதுனால அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. போலீஸ் அவனை புடிச்சு எதுக்கு கடத்தினேன்னு நொங்கி எடுத்திருப்பாங்க. இப்ப ஜெயில இருக்கானோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கானோ. கத்தி காட்டியாட மிரட்டுற? லவ் லெட்டர் எழுதிருக்கு. அவ்வளவு பெரிய கவிஞர் கடத்துவியாடா நீ? கத்தி காட்டியாட மிரட்டுற? ஓட்லி அடிச்ச கால் அடிச்சு மூஞ்சி மகனை எல்லாம் பேசு. அந்த குண்டாக்குல போறது அடிச்ச கூட என் பேரு சொல்லிருக்க மாட்டான்ல. கண்டிப்பா உன் பேரு சொல்லிருப்பான். கடத்தினதுக்கு காரணம் சொல்லிதானே ஆகணும். காதலுக்காக சினிமா கவிஞரை கடத்திய வாலிபர் கைது. அதற்கு காரணமாக இருந்த கல்லூரி பெண் மீனாவை போலீசார் வலை வீசி தேடுகிறார்கள் அப்படின்னு டிவிலையும் பேப்பர்லயும் பெருசா வரும். அதுக்கப்புறம் ஒரே நல்ல ஃபேமஸ் ஆயிடுவேன். தேவையில்லாம பயமுறுத்தாதடி. இல்ல அவன் இப்ப எங்க இருப்பான்? எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரு நீ? வெறும் லாரி நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சு கிஸ்ஸல அடிச்சிட்டு வந்தல. ஒண்ணும் தெரியாத பாப்பா 1:30 மணிக்கு போட்டாங்க காப்பா. போடி போய் பாத்துட்டு வா. வெறும் கிஸ்ஸோட நிறுத்திக்கோ. தொடாத. தொட்டா உன் கை இருக்காது. ஆஹா, கை இருக்காதா? யார் அந்த அரவா கோஷ்டி? இங்க ஒருத்தன் ஒரு பொண்ணை டாவடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணை பாக்குற ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரோஜா செடியை வாங்கி வச்சு அழகு பாத்துக்கிட்டு இருக்கான். இத நீ தொட்ட அவன் கொலவெறி ஆயிடுவான். ரோஜா செடியை காதல் சின்னமா வச்சிருக்கிற அந்த ஷாஜஹான நான் இப்பவே பாக்கிறேன். இரு நீ யாரு? எதுக்கு வந்த? நான் வேலைக்காரி மணிய பார்க்க வந்திருக்கேன். அவர்தான் வர சொன்னாரு. எந்த ரூம்? ஓ, மணிய பார்க்க வந்தியா? மேல 3வது மாடியில லாஸ்ட் ரூம். Thank you uncle. நம்பர் எனக்கு கொடுக்கதான் வாங்கி வச்சிருக்கியா? முதல்ல ரூமுக்கு போகணும்டா. ராமாவோட ட்ரிப்பை விட்டுமாப்பா. சரி கூட பாத்துக்கலாம். ஏப்பா மணி, நீ ஒருத்தன் தான் நல்லவன் நினைச்ச, நீயும் கெட்டு போயிட்டிய. என்ன சொல்றீங்க? நீயும் ஒரு பொண்ணை தள்ளிட்டு வந்திருக்கிய. பொண்ணா பா? டேய் வாய் மூடுடா. கால்ல இருந்து 20 ட்ரிப் அடிச்சு நோந்து நூடுல்ஸா வந்து நிக்கிறேன். நீங்க வேற. அப்போ உன் பேரை சொல்லிக்கிட்டு மேல உன் ரூம்ல ஒரு பொண்ணு தாப்பா போட்டுக்கிட்டு இருக்காளே, அவ யாரு? இருங்க பாத்துட்டு வந்து சொல்றேன். ஏய், என்னடா ரூமுக்குள்ள பொண்ணு இருக்குன்னு சொன்னாரு? பா ரூம் மாத்தி கூட்டு வந்து என்ன ஏமாத்துறியப்பா. சரி வா, அப்ப நம்ம ரூம்ல போய் பார்க்கலாம். பாத்துப்பா, ஒரே சாம்பிராணி புகையா இருக்கு, கண்ணு தள்ளடா. சந்தேகமே இல்லப்பா, இது நம்ம ரூம் தான். எப்படி சொல்ற? இங்க பாத்தியா, என் ஜன்னல் வச்ச ஜட்டி தொங்குதுப்பா. சரி, அப்ப அந்த பொண்ணுங்க நீ தானப்பா கொண்டு வந்து விட்ட, நான் தான் உன்னை கேட்கணும். ஏய், ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்துச்சாங்க பாத்தியா? பார்த்தப்பா, இப்பதான் இறங்கி பாரு. வேலைக்காரினா ஆனா வேலைக்கார மாதிரி தெரியலப்பா. பாக்குறதுக்கு உனக்கு கிஸ் கொடுத்த காலேஜ் பொண்ணு மாதிரி சூப்பரா அழகா இருந்தாப்பா. அவளேதான். ஏய், நீ மீனா தானே? ஐயா, நான் மீனா இல்ல, நடுக்கு பத்து 1000.
ஏய் நீ தானே என் ரூமுக்கு வந்த. ஆ, நான் இதுக்கு ஓ ரூமுக்கு வரணும். உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? நீ தான் என் ரூமுக்கு வந்த. ஆமா வந்தேன். என்ன பார்க்க தானே வந்த. அப்புறம் ஏன் பார்க்காம போற? அது ஏன் இஷ்டம். ஏய் இல்ல எங்க போற? ஐயோ கையை பிடிச்சு இழுக்கிறான். வேலைக்காரி வீட்டுக்கு வர சொல்லிட்டு நான் ஏய், யாருப்பா? கையை பிடிச்சு என்னப்பா, என்ன பிரச்சனை? இழுக்கிறேன். எவன்டா அது? யாரும் இல்லையா? யாருப்பா அது மாமாவுக்கு கை பிடிச்சிருக்கு? ஒண்ணு இல்ல தெரிஞ்சவனே. யாரே நீ? நீ போமா. போடி ஓடி